ஊரில் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வருது. அதில் அம்மா, மகன், மருமகள், ஒரு பேத்தி இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போது அவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறப்போ பேசிக்கிறாங்க. என்னென்னா அவங்க மகங்காரன் சொல்கிறேன், அம்மா நான் பாப்பா உங்கள் மருமக நான் 3 பேர் ஷாப்பிங் மால் போகிறோம், நீங்கள் வீட்டை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரிப்பா, நான் எங்கே அங்கெல்லாம் வர முடியும், வயசாகிடுச்சுல்ல, கால் வலி வேறு படுத்தி எடுக்குது, எனக்கு மாலுக்கு வர்றது பிடிக்கலப்பா, நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. ஏன் பிடிக்காது, பாட்டி ஷாப்பிங் மாலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிப்போ அந்த பேத்தி அடம் பிடிக்கிறான். பாட்டியெல்லாம் அங்கே வர முடியாது, இறங்க முடியாதுமா, ஏன் எஸ்கலேட்டரில் ஏற தெரியாது அவங்களுக்கு, அது இல்லாமல் அவங்க பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அங்கே ஒன்றும் பெருசாக இருக்காது, அவங்களுக்கு கோயிலுக்கு போகிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு மருமக சொல்கிறேன். பாட்டியுமே ஆமாம் அப்படின்னு சொல்லி போட்டு அதையே சொல்கிறாங்க. பாட்டி வரலைன்னா நானும் மாலுக்கு வரல அப்படின்னு 10 வயசு பேத்தி ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறேன். பாட்டி விரும்பலைன்னு சொன்னாலுமே பேத்தி கட்டாயப்படுத்திக்கிட்டே இருக்கிறா. ஒரே பேத்தி தொடர்ந்து என்ன பண்ணுறா, கட்டாயப்படுத்திக்கிட்டே இருக்கிறா. பாட்டி வராமல் நான் வரமான்னு அவள் இது பண்ணிட்டா. அப்போது சரின்னு சொல்லி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. பேத்தி அப்படியே துள்ளி குதிச்சு சந்தோஷப்படுறான். அப்பா எல்லாத்தையும் புறப்பட சொன்னார். பேத்தி சீக்கிரம் ட்ரெஸ் போட்டு வந்துட்டா. பாட்டியும் ரெடியாக இருந்தாங்க. அப்பா அம்மா புறப்பட ரெடியாகும்போது பேத்தி பாட்டியை கூட்டிகிட்டு போய் ஒரு முன்னாடி ரூமுக்கு சாக் பீஸில் ஒரு 1.5 ஜான் அகலத்துக்கு 2 கோடு போடுறேன். பாட்டி இங்கே பாருங்க, இது ஒரு விளையாட்டு, இப்போ நீங்கள் ஒரு கொக்கு சரியாக இந்த 2 கோடுகளுக்கு நடுவில் உங்கள் வலது காலை வச்சு இடது காலை லேசாக 3 இன்ச்சு தூக்கினா போகுது, செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது எதுக்குமா அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இதுதான் கொக்கு விளையாட்டு பாட்டி, நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட செய்து காட்டுறேன். பாட்டியும் பேத்தியும் கண்டுபிடிச்ச கொக்கு விளையாட்டை விளையாடி பார்த்தாங்க. பையனும் மருமகளும் அந்த இடத்துக்கு வராங்க. ஷாப்பிங் மாலுக்கு அப்படியே எல்லாம் ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. இது நடந்து முடிஞ்சிச்சு. அப்போது அங்கே எஸ்கலேட்டர், அதாவது நகரும் படிக்கட்டுக்கு நகர்ந்துக்கிட்டு இருந்தது எங்கே, அந்த ஷாப்பிங் மாலில். இதில் எப்படி பாட்டி ஏறுவார் அப்படின்னு சொல்லி போட்டு மகனும் மருமகளும் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ பேத்தி மட்டும் பாட்டியை அந்த எஸ்கலேட்டர் மாதிரி கூட்டிகிட்டு போய் செல்லமாக அப்படி கூட்டிகிட்டு போய் நிற்கிறான். பாட்டி இதில் பயப்பட எதுவுமே இல்லை, இப்போ நீங்கள் கொக்கு விளையாட்டு விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பாட்டி கையை பிடிச்சிட்டு வலது கால நகரும் படிக்கட்டுகளை வச்சு இடது கால 4 இன்ச்சு மேலே தூக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தூக்குறாங்க, மேலே அப்படியே நகர்றாங்க. பின்ன இடது காலையும் அப்படி வச்சுட்டு 2 காலம் இப்படி நிற்கிறாரு எஸ்கலேட்டரில். அம்மா அப்படியே பூ போல் நகர்ற மகனும் மருமகளும் அப்படியே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பாட்டிக்கு ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. அடுத்தடுத்து அப்படியே எந்த ஒரு எஸ்கலேட்டர்லையுமே மகிழ்ச்சியாக குதிச்சு தைரியமாக சந்தோஷமாக அந்த பாட்டி ஏறுறாங்க. அதை பழகிக்கொள்ளவே பாட்டியும் பேத்தியும் கீழே இறங்கி மறுபடியும் ஏறுறாங்க. சினிமா பார்க்க போனாங்க. குளிராக இருந்தது. பேத்தி என்ன பண்ணுறா, தன்னோட பையில் வச்சுருந்த ஒரு சால்வி எடுத்து பாட்டி கொடுக்குறாங்க. இது எப்போ கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்டதுக்கு ஆல் டீட்டெயில்ஸ் ஐநோ, எல்லாம் எனக்கு தெரியும் பாட்டி அப்படின்னு குறும்ப அந்த பேத்தி சொல்கிறா. படம் பார்த்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு போனாங்க ஒரு ஹோட்டலுக்கு. அம்மா உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணட்டு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பையன் கேட்குறான். உடனே பேத்தி அந்த மெனு கார்டை அவங்ககிட்ட பிடுங்கி, ஏன் பாட்டிக்கு படிக்க தெரியாதா, அவங்ககிட்ட மெனு கார்டு கொடுங்க, பிடிச்சது அவங்களே ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பாட்டி மெனு பார்த்து ஆர்டரெல்லாம் செய்கிறாங்க. பேத்தியும் பாட்டியும் ஆர்வமாக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மாலில் வீடியோ கேம் விளையாடுற விளையாட்டுமே பாட்டியும் பேத்தியும் விளையாடினாங்க. வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் பாட்டி டாய்லெட் போகிறாங்க. அப்போ மகளை பார்த்து, என் அம்மாவை பற்றி என்னை விட உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே தங்கா அப்படின்னு சொல்லி போட்டு அப்பா சொல்கிறாரு. அப்பா அதை பாருங்கள், குட்டி பாப்பாவை அந்த ஆண்டிக்கு கூட்டிகிட்டு வரும்போது எவ்வளோ ஏற்பாடு செய்துட்டு வராங்க, பால் பாட்டில், துடைக்க துண்டு, டயாபர்ஸ், இப்படி எவ்வளவோ ஏற்பாடுயா. நீங்கள் குழந்தையாக இருந்தப்போ பாட்டி இப்படி தானே செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி பாட்டியை வெளியே கூட்டிகிட்டு போகும்போது பாட்டியை கவனிக்க நீங்கள் அக்கறை எடுங்க. அதை ஏன் செய்கிறதில்ல? எல்லோருக்கும் ஷாப்பிங் மால் பார்க்க வெளியில் போகிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. நீங்களாகவே வயசானவங்க கோயிலுக்கு தான் போவாங்க, ஜாலியாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க வரலன்னாலும் மனசுக்குள்ளே அந்த ஆசை இருக்குது. நீங்கள் தான்ப்பா அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு ஜாலியாக இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சொல்கிறான். தன்னுடைய 10 வயசு பொண்ணுக்கிட்ட புதுசாக ஒரு விஷயத்துக்கு கற்றுக்கிட்ட மகிழ்ச்சியில் அவர் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதே சமயம் இனிமேல் இப்படி தப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவும் எடுக்கிறாரு.